இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூலோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிக்கிங்கிற வாத்தியார் இருக்கிறாருல, அவரு நீங்க வேணும்னா நான் கிளாஸ் நடத்தும் போது என்னோட கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்களா? பேசிக்கா நம்ம வந்து இந்த மாதிரி பேய்களை பத்தி தான் படிக்க போறோங்க போது முதல்ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம பேய்களை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோமோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் அதுல ஷேர் பண்ண தான் போறேன். இது வந்து ஒரு சோசியல் ஸ்டடிஸ் மாதிரி இருக்கும். பேய்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல ஒரு டீச்சரா வேலை பாக்குறீங்க போது நீங்களே இதை தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா? அப்பதான் நீங்க வந்து இன்னும் ஒரு பெட்டரான டீச்சரா இருக்க முடியும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் பயங்கர ஆர்வம். ஆஹா, நானும் இன்னும் ஒரு பெட்டரான டீச்சரா இருந்தாகணும், கண்டிப்பா உங்க கிளாஸ் அட்டன் பண்றேன்னு. ஓகே, இதை பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன், நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை போய் நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிடும் போது அப்ப ஃபேக்கல்டி ரூம்ல இருக்கிற இன்னும் சில ப்ரொஃபசர்லாம் என்னடாடி உங்களுக்கு வந்து அந்த ஹீரோவை பார்த்தா பயமா எல்லாம் இல்லையா? நம்ம பிரின்சிபல் தான் சொல்லியிருந்தாரு நம்ம எல்லாரும் ஒரு பேய் அப்படிங்கும் போது பேயோட்டுற அளவுக்கான சக்தி அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாருங்கும் போது அதுக்கு அந்த மிக்கி என்னடாடே முட்டா பசங்களை அது கூட நான் தெரியாமலையா இருப்பேன், அவனுக்குள்ள அவ்வளவு பவர் இருக்குங்கும் போது அவனை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதா மேட்ரே அப்படிமா. அடுத்த சீன்லயே அந்த மிக்கி நம்ம ஹீரோவை கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹியூமன் வாத்தியாருமே இந்த கிளாஸை கவனிப்பாருன்னு சொல்லும் போது நம்ம சானோ எனக்கு அவனையும் பிடிக்காது இவனையும் பிடிக்காது, ரெண்டு பேரும் சேர்ந்து வேற வந்திருக்கானுங்களான்னு நினைக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அப்படியே கிளாஸ் பின்னாடி போய் நிக்க சொல்றாரா. ஓகே, போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க்கை யாராவது முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அதுல ஒரு பையன் டேய் நான் முடிக்கவே இல்லையாடா என்ன பண்றதுங்கும் போது வாத்தியாரே அவன் முடிக்கலையாமா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவானா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது பின்னாடி கொண்டு இருந்த ஹிஜிட்டா முட்டா பசங்க தேவையில்லாம போய் ஹோம்ஒர்க் பண்ணலங்கறத அவனுங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டானுங்க, எப்படி இதை இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்றது நான் சொல்லி தரேன்டான்னு சொல்லி வாத்தியாரே நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணு, போய் என்னோட ஹாஸ்டல் ரூம்ல தான் இருக்கும் எடுத்துட்டு வா, போயிட்டு வரைக்கும் உனக்கு 15 நிமிஷம் தான் டைமுங்கும் போது வெளியே வந்து நின்னுட்டான். ரைட்டு, ஹோம்ஒர்க் முடிக்கல, அப்ப நான் என்னத்த போய் எட்டு வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள அந்த மிக்கிங்கிற வாத்தியாரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் சைலண்டா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். என்னடா டே நான் கிளாஸ் எடுக்கும் போது ஒருத்தன் கூட சீட்ல உட்கார மாட்டேங்க, உங்க காலில் வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கும், ஆனா இவரு தலைவன் மாஸ்க் காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவரு பேசிக்கா வந்து முதல்ல இருந்ததோட இன்னைக்கு வந்து பேய்கள்லாம் இந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்குது சொசைட்டில அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது ஆஹா இவ்வளவு நடந்திருக்குதான்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா வந்து டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்க ஆரம்பிப்பானா. அண்ட் ஃபைனலி அவரு சில டைப் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவரே சொல்லுவாரு தான் வந்து ஒரு ஆக்ஷன் டைப் அப்படின்னும் சாக்கே குடிக்கிறது மூலமா ரைஸ் ஆல்கஹால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது குடிக்கிறது மூலமா என்னால வந்து என்னோட ஆக்ஷன் டைப் வந்து வெளிக்காட்ட முடியும்னு சொல்ல இல்ல நீங்க காட்டலாம் தேவையில்ல நீங்க சொன்னதே போதும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது இல்ல எனக்கு வந்து பாக்கணும்னு ஆசையா இருக்குது நம்ம ஹீரோ ஆர்வக்கலரா வாய் விடும் போது அங்க இருக்கிற எல்லாரும் முறைச்சு பார்ப்பாங்க நம்ம ஹீரோவை இவ்வளவு கேக்குறீங்காட்டி பண்றேன்னு சொல்லி லைட்டா ஒரு டிராப் உள்ள இறக்கிட்டு போர்டை குத்து வர உடஞ்சு போயிடும். இருக்கிற எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹிஜிட்டா இருக்கிறான்ல அவன் அந்த ஹோம்ஒர்க்கோட காப்பியை கண்டுபிடிச்சிருவான். ஆஹா எழுதணுமே அப்படின்னு சொல்லி அவசரமா கிறுக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த பாட்டில் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் வாயில ஊத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம சானோ யோ எதுக்கே தேவையில்லாம சொன்ன, போன வருஷமே அந்த மாதிரி தான் போதையில பாதி ஸ்கூல்ல வந்து அடிச்சு நொறுக்கிட்டான், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது உள்ள வந்து அந்த மிக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிருவானா. வேற வாத்தியார கூட்டு வரலான்னு சொல்லி ஒருத்தன் வெளியில போகலான்னு பாக்க அவனே பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு எங்கடா கிளாஸ் அடிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னால வந்து பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், வாடா 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 சண்டை போட்டு பாத்துக்கலான்னு சொல்ல டக்குன்னு சானோ அவன் அந்த மிக்கிக்கு ஒரு சூப்ளெக்ஸ போட்டு விட்டுட்டு டே வாத்தி உன்னால பேய்களை ஓட்ட முடியும் மரியாதை உன் பவர் வந்து பயன்படுத்துடா, என் குடும்பம் வந்து ஒரு கோயில் வச்சிருக்காங்க அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க, டே உங்ககிட்ட அப்படி ஒரு பவர் இருக்குது மரியாதை இந்த இடத்துல பயன்படுத்துறா அப்படிங்கும் போது சரி உண்மையிலே ஒன்னு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர போல்டா அந்த மிக்கியை வந்து எடுத்து நிப்பானா. வெளியில அந்த டனாக்கா பத்தி சும்மா நடந்துட்டு இருக்கும் போது இன்னும் உள்ள ஒரே சத்தமா இருக்குன்னு யோசிக்க டக்குனு கதை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து விழுகிறான். அந்த மிக்கி தான் பயங்கரம் அடிச்சிருப்பாரு. என்னடா என்னையே எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிச்சுக்கிட்டு அப்படியே கீழே தள்ளி விடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆஹா இவனுக்கு சரக்க போட்டான் போலயே அப்படின்னு நம்ம டனாக்காக்கு புரிய வர அந்த மிக்கி வாத்தியாரை எப்படி கவுண்டவுன் பண்றதுன்னு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குமா. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல புஷ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எபிலிட்டியை வந்து வெளியே வரைக்கும் போது அந்த ஹோல் ஸ்கூல்லே வந்து அவனோட பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அத பிரின்சிபலுமே கவனிக்கிறாரு. ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஹிஜிட்டா வேகமா வருவானா பார்த்தா இருக்கிற எல்லா கோஸ்ட்டுமே ஒரு மாதிரி சோர்வாயிருந்திருக்கும். நம்ம ஹீரோவோட எபிலிட்டி மூலமா இருக்கிற எல்லா பேய்களுமே அதோட எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிருக்குமா. கட் பண்ண அடுத்த சீன்ல சானோவும் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது சரி எனக்குள்ள இவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனா இதை பத்தி நீ வேற யார்ட்டையும் சொல்லாத, இதை வந்து சீக்கிரட்டா வையுமானா ஏன்னு கேட்கும் போது இல்ல எனக்குள்ள இப்படி ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும், எனக்கு இந்த ஒரு ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள அங்க இருக்கிற முள்ளங்கி எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒழுங்கா தண்ணி ஊத்துறான்னு கட் பண்ண அடுத்த நாள் ஹிஜிட்டாவும் இன்னொரு ஒரே கண் வச்ச ஒரு பேய் ஒன்னு இருக்கும், அதை நம்ம ஒத்த கண் வச்சுக்கலாம். டே கண்ணா ராசா ப்ளீஸ் தான் உன் கால வேணா உழுகுறா எனக்கு ஹோம்ஒர்க் மட்டும் காட்டுறா அப்படின்னு சொல்லி ஹிஜிட்டா வந்து புலம்பிட்டே வந்துட்டு இருப்பானா. என்ன ராசா பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ சைலண்டா வந்து அவங்களை பயமுறுத்தும் போது அவனுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ இனியா பேய் படத்துல வர மாதிரி வரேன்னு. கூடவே நம்ம ஹீரோ கையில ஒரு பேண்ட் போட்டு இருந்திருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து டிசிப்ளினரி கமிட்டியில வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி
இருந்திருக்கானாமா. நேத்து அந்த மிக்கி வாத்தியார் வந்து கண்ட்ரோல் பண்ணி இருப்பான்ல, அதனால அந்த டனாகா வாத்தி நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி டிசிப்ளினரி கமிட்டில வந்து ஒன்னா போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் இப்படி சேர்ந்து இருந்திருக்கேன் சொல்லுவானா. ஓ நீ ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்த போறியா அப்படின்னா அதோ அங்க இருக்கிற பத்தியா அவனை தான் நீ ஒழுங்குபடுத்தணும்னு சொல்ல நம்ம சானோவும் அந்த குட்டி பையனும் வருவாங்க. நம்ம சானோவோட ஹேர் கலர் வந்து பிளாண்டா இருக்குதுல்ல, ஆக்சுவலி தலையை பிடிச்சு பார்க்கும்போது அது பிளாக் கலர்ல இருக்கும். சோ ஸ்கூலுக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடாது, அதனால உன்னை வந்து நான் ஒழுங்குபடுத்த போறேன் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன என் முடி வந்து நல்லா இல்லன்னு சொல்ல வரியா? இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, முடி வந்து சும்மா பக்காவா இருக்குது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் பக்காவா இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் தேவையில்ல என் முடிய வந்து மாத்தணும். அதுவும் ரைட்டு தான், ஒரு விஷயம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுறலாம் தான் நினைக்கிறேன். அங்க வந்து நம்ம டனாகா வாத்தி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், டையெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பெனிக்கோங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ வரும்போது நம்ம ஹீரோ ஆஹா இவதான் ஒழுங்கா ஸ்கூல் யூனிஃபார்மே போடுறது இல்ல, பேண்ட் எல்லாம் வேற வியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஒரு டிசிப்ளினரி கமிட்டி மெம்பரா நீ இந்த மாதிரி ஒழுங்கான யூனிஃபார்ம் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி அங்க இருந்த ஒரு போலீஸ் அப்படி நம்ம ஹீரோ அழுக்க இழுத்துட்டு போயிடுறாங்க. பெனிக்கோவும் ஹிஜிட்டாவும் வீடியோ கேம்ஸ்ல எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அத டனாகா அதே இடத்துல சீஸ் பண்றாரு. ஸ்கூல்ல நம்ம மிக்கி வாத்தியாரு ஹே நான் மிட் டைம் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்ல, இப்பதான் கொண்டு வரேன் உன்னை நான் பாராட்டணுமா, எல்லாரும் 2 வாரத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிட்டாங்க நீ லேட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. கேம புடுங்கிட்டு போயிட்டானுங்க பிக்காலி பசங்க, கான்ல 2 பேரும் வந்துகிட்டு இருக்கேன். ஃப்ளோல அப்படியே ஃபேக்கல்டி ரூம் ஒரு 8 பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கேம்ஸி கையில தான் வச்சிருந்திருப்பாங்களா, ஓகே ரைட். அடுத்த வாரம் அவங்களுக்கு டெஸ்ட் நடந்த முடியற வரைக்கும் இந்த ஒரு கேமை கொடுக்க கூடாதுங்கும் போது பயங்கர கான்ல இருப்பாங்களா அவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனது ஆட்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணானா அவனை உரிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, லைட்டா ஜெர்க் ஆயிருவாங்க. இன்னொரு பக்கம் கிளாஸ்ல அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் படிச்சுக்கிட்டு இருப்பானா, நான் படிச்சு பெரிய ஜீனியஸ் ஆக போறான்டா சொல்லிட்டு இருக்க அப்படியான்னு சொல்லி சானோ சில கேள்வி எல்லாம் கேட்கும் போது தப்பா வளரிட்டு இருப்பானா. கரெக்டா உள்ள வந்த ஹிஜிட்டாவும் பெனிக்கோவும் எங்களுக்கு வந்து சமகாண்டாவுதுடா கேமை புடிங்க வச்சுட்டு டென்ஷன் பண்றாங்க போது அந்த கிளாஸ்ல இது ஓகே ஒரு குரூப் இருக்கும் போல, அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு ரைட் நம்மளுக்கு நீதியை கேட்கறோம் அப்படின்னு சொல்லி தயாராக இவனுங்க கூட எல்லாம் நீ சேர்ந்துராதடா அந்த சின்ன பையனை சானோ வான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மளே பேய் தாண்டா, நைட்ல எந்த பேய் வந்து நம்மள தடுத்துற போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள வர அந்த இடத்துல ஏதோ கொடூரமா இருக்குமா என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். என்னடா பசங்களா கிளாஸ் ரூம்ல ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா, சரி விடுங்க இங்க ஒரு லாக்கர்ல நான் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒருவேளை இவன் தான் இன்னைக்கு நைட்டு பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறானோ ஸ்கூல்ல, இவன் ஒரு டம்மி பீஸ் தான் அமைக்கிறலான்னு சொல்லி அப்படியே பாயும் போது டக்குனு ஒரு கேஜ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுது. அவங்களோட பவர்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியலையா, ஆஹா இது என்ன ஹீரோவோட பிளானா, ஆனா இவனுக்கு அவ்வளவு மூளையில இல்லையே நினைக்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம மிக்கியும் டனாகா வாத்தியாரும் இருக்கிறாங்க. சோ அவங்க பிளான்ல தான் நம்ம ஹீரோ அதெல்லாம் பண்ணியிருக்கான் போல. இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ல அந்த சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கும் போது போன தடவை 5 மார்க் எடுத்தேன், இந்த தடவை ஒரு 6 மார்க் எடுத்துறணும் படிச்சுட்டு இருப்பான ரொம்ப சீரியஸா. அதுவே இங்க அந்த பசங்க எல்லாரையும் கூண்ட்ல வந்து பிடிச்சி செஞ்சிருப்பாங்களா, ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் காத்த வந்து யூஸ் பண்ணி அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக என்னடான்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து படிச்சு பாக்குறான். ஆக்சுவலி காத்தையும் மின்னலையும் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு கடவுள் வந்து இருந்ததாமா. ஆனா ஒரு டைம்ல காத்தாலையும் மின்னலாலையும் நிறைய மக்கள் சாகரங்காட்டி கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து பேய் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ படிக்கும் போது இதாண்டா சான்ஸ் முதல்ல எஸ்கேப் ஆகும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புவாங்களா. ஈவன் இந்த 3 வாத்தியாருமே அவங்கள பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த முள்ளங்கி கிட்டலாம் டீலிங் பேசி இவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு வால் மாதிரி செட் பண்ண, ஆனா அதுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல எதையும் பாதுகாக்காம போயிருமா. பசங்களை பிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி மிக்கி டனாகா சரக்கு ஊத்தி கொடுக்க ஒரு இடத்துல போய் ஓரமா ஒளிஞ்சிருக்கும் போது அங்க செவுத்த வந்து பொழந்துகிட்டு நம்ம டனாகா வாத்தியார் வருவாரா. ஒரு பையன் மின்னல் சக்தியை பயன்படுத்தும் போது அந்த வாத்தியார் மேல வேலை செய்யல, ஆனா நம்ம ஹீரோ மேல பட்டு அந்த இடத்துல வந்து லைக் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருதான். ஃபயர் போர்ஸுக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம மிக்கி வாத்தியார் அதே இடத்துல போதையில படுத்துறாரு. சீன் கட்டாக பசங்க எல்லாரையும் வச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவங்க கேம்ஸ் தான் ஆட்டை போட வந்தாங்கன்னு. ஆனா ஆக்சுவலி வாத்தியாருங்க அங்க மிட் டேர்ம் கொஸ்டின்ஸ் வந்து பசங்க திருட வராங்களோ அப்படின்னு சொல்லி தான் பாதுகாக்கிறதுக்காக இருந்திருப்பாங்க. சரி என்னமோ தீயணைப்பு வீரர்களுக்கு இது வராம இருந்தது சந்தோஷம் தான் நினைக்கும் போது பார்த்தா ஆளு அந்த இடத்துல வந்துட்டாங்களா. உட்ரா ஜூட் அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கிருந்து அவங்க எஸ்கேப் ஆக, ஆமா யாரு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சானோவும் அந்த ஒத்த கண்ணனும் அப்படியே பேசிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல பொதர்ல ஹிஜிட்டா பெனிக்கோ நம்ம ஹீரோன்னு சொல்லி எல்லாரும் ஒளிஞ்சிருப்பாங்களா. சானோவுமே தலைவா இவனுங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபயர் அலாம அமுக்கிந்திருப்பானுங்கன்னு சொல்லும் போது இல்ல நாங்க இல்லன்னு சொல்லி எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக அந்த குட்டி பையன் ஆமா இந்த மாதிரியான நேரங்கள்ல ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ராவப் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா, ஒரு தடவை ஒருத்த முட்டாளா இருந்துட்டானா எல்லா தடையும் அவன் முட்டாளா இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் இருக்குன்னு சானோ சொல்லும் போது ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு இருக்கிற சானோ அப்படின்னு அந்த பையன் பாராட்ட அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க.